தி மேட்ச் என்று சொல்வார்கள். கபடி போட்டிகளை சிறப்பாக விளையாண்டவரை மேன் ஆஃப் தி மேட்ச் என்று சொல்வார்கள். அனைத்தும் சமமான கல்வி வேண்டும். வேண்டும் வேண்டும் தேசிய கல்விக் கொள்கை வேண்டும். பாரத் மாதா கி பாரத் மாதா கி வந்தே வந்தே. கொஞ்சம் மற்றவங்க எல்லாம் மேடை விட்டு போங்க. தலைவரோட வேற யாரும் மேடைக்கு வந்திருந்தா தயவு செஞ்சு உடனே கிளறுங்க. தேசிய நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் தவிர யாரும் மேடையில் இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு மேடை விட்டு மேடையில் யாரும் இருக்கக்கூடாது. கீழே இறங்குங்கள். எதிர்பார்க்கப்பட்டவங்க மேடையில் இருக்கணும். மற்ற கீழே இறங்கணும். மேடையில் யாரும் எதிர்பார்க்கப்பட்டவங்க யாரும் இருக்கக்கூடாது. தயவுசெய்து மேலே இருக்கவங்க கீழே இறங்குங்க. எதிர்பார்க்கப்பட்டவங்க மேலே இருக்கணும். மற்ற கூட்டம் ஆரம்பிக்க போது மாநில 8:30 மணிக்கு மீட்டிங் முடிச்சாலும் கீழே இறங்க சீக்கிரம். யாரும் தலைவர் பார்க்க வரக்கூடாது. தயவு செஞ்சு வரக்கூடாது. கொஞ்சம் பின்னாடி போங்க. மற்ற இங்க இருக்கக்கூடிய அப்படியே கீழே உட்காருங்க. பின்னாடி போங்க. தயவு செஞ்சு இருக்கை அங்க இல்ல, இருக்கை காலி ஆயிடுச்சு. அதனால அப்படியே கீழே உட்காந்து பின்னாடி போனாலும் உட்கார முடியாது. தயவு செஞ்சு மேல யாரும் முன்னாடி வரக்கூடாது. நம்முடைய கொஞ்சம் எல்லாரும் பாருங்க பாருங்க. அப்புறம் பாத்துக்கலாம். நீங்களே அப்படி சொன்னா என்ன பண்ணுறது? பாருங்க வாங்க. யாரும் மேலே இருக்காது. 8 பேட்டி முடிக்கிறாங்க. அப்புறம் பாத்துக்கலாம். 8 பேட்டி முடிச்சா அடுத்து நம்முடைய தேசிய தலைவர் தன்னுடைய உரையை தொடர்வார். நம்முடைய அன்புக்குரிய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள், சட்டமன்ற துணைத் தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள், நம்முடைய தமிழகத்தினுடைய இணைப்பொறியாளர் சுதாகர் ரெட்டி அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லி அன்பு சகோதர சகோதரிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடந்த 4 ஆண்டு கால ஆட்சியை பார்த்திருக்கக்கூடிய மக்கள் எப்போது திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பலாம் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இல்லாத வித்தையை திணிக்கிறோம் என்று மக்களிடையே பொய் பேசுகின்ற அரசாக இந்த அரசு இருக்கிறது. ஒவ்வொரு துறையிலையும் ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மத்திய அமலாக்கத்துறை 1000 கோடி ரூபாய் அளவிற்கு டாஸ்மாகிலே ஊழல் என்று அறிக்கை கொடுக்கிறது. என்ன நினைக்கிறாங்க? 1000 ரூபாயை பெண்களுக்கு கொடுத்து விட்டால் டாஸ்மாகிலே 1000 கோடியில் மக்கள் மறந்து விடுவார்கள் என்று நினைக்கிறார்கள். தமிழகத்தினுடைய மக்கள் ஏமாளிகள் அல்ல. இன்று ஒவ்வொரு இடத்திலேயும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் 2 விஷயங்களுக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, தமிழகத்திலே தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும். இன்று ஹிந்தி எதிர்ப்பு என்பது எழுதலாமல் போய் கொண்டிருக்கிறது என்பதை கண்கூடாக திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்கிறது. ஒவ்வொரு பகுதியிலேயும் கிராமத்திலேயும் மக்கள் தங்களுடைய கையெழுத்தை போட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு லட்சக்கணக்கான பேர் ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்பாராத நிகழ்வு இது. 1000 கோடி ரூபாய் ஊழலுக்கு எதிராக கட்சியினுடைய போராட்டத்திற்கு இன்று 1000கணக்கான மக்கள் தாங்களாக முன்வந்து ஆதரவு கொடுத்து போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். இந்த 1 வருட காலம் 1 வருஷமோடு இல்லை. இந்த 1 வருஷமோடு இல்லாத அரசாங்கம் எப்படியாவது தமிழை சொல்லி தொகுதி மறுவரை என்று இல்லாத விஷயத்தை திசை திருப்பி ஏதாவது ஒரு நாடகத்தை நடத்தி மக்களை ஏமாற்ற
பெற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். தயவு செய்து மேலே யார் இருக்கிறவர்கள் இறங்கினால் எதிர்பார்க்கப்பட்டவர்கள் மேலே இறங்கினால் மேலே யாரும் எதிர்பார்க்கப்பட்டவர்கள் யார் இருக்கிறவர்கள்